ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் மங்கள்வாரம், தமிழில் செவ்வாய்க்கிழமை. இது ஒரு டிஃப்ரெண்டான த்ரில்லர் மூவி. என்ன வகை த்ரில்லர் மூவின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். ஏன்னா இந்த படத்தை எல்லா வகை த்ரில்லர் மோட்லேயும் இந்த படம் போகும். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் செவ்வாய்க்கிழமைக்கு கள்ள தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாம் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக எஸ்ஐயா நந்திதா ஸ்வேதா வராங்க. அவங்க கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடக்கிற சூசைட் அப்போ இதை வந்து சூசைடாக முடிக்க சொல்லி அங்கே இருக்க ஜமீன்தார் சொல்லிடுறாரு. திரும்பி நெக்ஸ்ட் வீக்கே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்னொரு பேர் வந்து இறந்துடுறாங்க. அதுவும் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ஊர் பொதுவாக இருக்க ஏதாவது ஒரு சவுத்தில் அவங்க 2 பேரோட கள்ளத்தொடர்பை பற்றி டீட்டெயில் யாரோ எழுதியும் வைக்கிறாங்க. இதனால இந்த கேஸை வந்து நந்திதா வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் யாரோட குறுக்கீடும் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து மரணங்கள் நடந்ததுனால ஜமீன்தார் கூட தடுக்காமல் விட்டுறாரு. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊரில் நடக்கிற சூசைட்ஸ்லாம் உண்மையே சூசைட்ஸா இல்லை கொலைகளா, இந்த கொலைகளை பற்றிய டீட்டெயிலாம் நந்திதா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பேக்ரவுண்டாக இருக்க ஸ்டோரி என்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் செவ்வாய்க்கிழமை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் இருக்க வெவ்வேறு விதமான ஒரு பார்வை, ஓல்ட் இஸ் கோல்டு, சஜஸ்டட் மூவிஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சப்போர்ட்டும் எங்களோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரினே சொல்லலாம். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பரபரப்பாக அந்த த்ரில்லர் மோடை சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்னங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ளே உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஒரு ட்ராமா மோடில் படம் போகும். அந்த ட்ராமா மோடு தான் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ப்ளஸ் கிளைமேக்ஸ்க்கான பேஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ராமா மோட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை தான். நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸில் பரபரப்பாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு 2-3 ட்விஸ்ட்டு வரும். சரியான ட்விஸ்ட்டுன்னே சொல்லலாம். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு பக்காவாக ட்விஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி நம்மளை ஆச்சரியப்படுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். அஜீஷ் லோக்நாத் அப்படிங்கிறவர் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரியும். செமையாக பிஜிஎம்மில் பூந்து விளாண்டுருப்பார். அதேமாரி படம் ஃபுல்லாக சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பார். சேஸ் சீனு, கூஸ்பம் சீன்ஸு, அந்த டெத் சீன்ஸு, அப்புறம் சவுத்தில் எழுதியிருக்கிறத அந்த ஊர் மக்கள் பார்க்குறப்ப, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ட்ராமா மோடில் வரப்பன்னு ஒரு டைம்லேயும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரோ ஆகிற மாதிரியே வருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ்லேயே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப நமக்கு அவங்க மேலே பயங்கரமான பரிதாபம் உருவாகும். அந்த பரிதாபம் தான் இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம் படத்தோட ஒளிப்பதிவை சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அவங்களால முடிஞ்ச அளவு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை கேமராவில் வச்சு சூப்பராகவே சீன்ஸை எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் பால்காரர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றது அவர் காலில் கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஒரு மாதிரி ரொட்டேஷனில் வந்து அந்த சீனை எடுத்திருப்பாங்க. செமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்டரை உருவாக்குறதுக்கு ஒளிப்பதிவு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்ஸ்னு பட்டது ஒரு 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா படத்தில் இருக்க ஒரு சின்ன லாஜிக் லூப் ஹோல். ஏன்னா அது என்னன்னு நான் சொன்னேன்னா அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தில் இருக்க செகண்ட் ஹாஃபில் வர ஒரு ட்ராமா மோட். அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் கொஞ்சம் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது. ஸோ சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஓவராலாக சொல்லணும்னா நம்ம இது கேள்விப்பட்டு பார்த்த கமர்ஷியல் தெலுங்கு மூவி கிடையாது. டிஃப்ரெண்டான ஸ்டோரி பேஸில் இருக்க ஒரு த்ரில்லர் தெலுங்கு மூவி. இந்த படம் வந்து த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் இதில் செக்ஷுவல் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அடல்ட்ஸ் ஒன்லி தான் இந்த படம். இது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.